அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. இந்த திருக்குறள் மூலம் திருவள்ளுவர் நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்று பார்த்தோமானால், நம் உடன் இருப்போரிடம் அன்பு செலுத்தாமல் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே, அவர்கள் மீது கடுமையான சொற்களை கொண்டு தாக்கி கொண்டு, இவ்வாறு இருக்கிறவங்களுக்கு பகைவரால் ஏதாவது துன்பம் அப்படின்னு வந்தால் அவங்களுக்கு வலிமை இருக்குமா? அவங்களுக்கு யாராவது துணைக்கு வருவாங்களா? அவங்களுக்கு வலிமையான துணையும் இல்லாமல் போயிடும். தன்னுடன் இருப்பவர்களிடம் இவர்கள் அன்பாக இருந்ததே இல்லை, அதனால் இவங்களுக்கு வலிமையான துணையும் இல்லாமல் போயிடுது. அப்போ இயற்கையாகவே இவங்க என்ன செஞ்சிருவாங்க? வலிமை இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். எந்த ஒரு மனிதனுக்குமே தன் உடன் இருப்பவர்கள் மட்டும்தான் துணை, வலிமை. அந்த வலிமை இல்லை என்றால் நாம் இயற்கையாகவே வலிமையை இழந்து விடுவோம். உடன் இருப்பவர்களிடம் இவர்கள் அன்பு செலுத்தியதே இல்லை, அதனால் இவர்களுக்கு வலிமையான துணையும் இல்லை, இவர்களுக்கும் வலிமை இல்லை. அப்படி என்றால் இவர்களால் எப்படி பகைவரை வெல்ல முடியும்? எனவே திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உங்களின் உடன் இருப்பவர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் அனைவரிடம் அன்பாக பேசுங்கள், இன்முகமாக இருங்கள். அவ்வாறு நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு அவர்கள் துணை எப்பவும் கிடைக்கும். நீங்களும் வலிமையாக உணர்வீர்கள். எந்த நேரத்திலும் அவர்களின் துணை உங்களுக்கு இருப்பதால் அந்த வலிமையின் காரணமாக எந்த நேரத்திலும் உங்கள் பகைவரை நீங்கள் எளிதாக வெற்றி கொள்ளலாம். சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார்? அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. இந்த திருக்குறளின் மூலம் திருவள்ளுவர் நமக்கு எதனை உணர்த்த வருகிறார்? தேவையில்லாததுக்கெல்லாம் பயப்படுறது, எதை எடுத்தாலும் பயம், அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமோ அப்படின்னு எதற்கெடுத்தாலும் பயப்படுறது, எதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புறது இல்லை, நமக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது. பிறரோட ஏட்டிக்கு போட்டியா, முரண்பாடா, அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்கிறது, இணங்கி போகிறதே இல்லை, ஒத்து போகிறது இல்லை. ஒரு அவசர தேவைக்கு கூட, ஒரு கடினமான சூழ்நிலையில கூட தன்னிடம் இருப்பதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவ விரும்புறதில்லை, கொடுத்து உதவுறது இல்லை. கஞ்சனாக இருப்பாங்க, பிறருக்கு உதவியே செய்ய மாட்டாங்க. அதாவது மனதில் துணிவில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறவங்க, தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்க விரும்பாதவங்க, எல்லாரோடையும் இணைந்து போக பண்பு இல்லாதவங்க, பிறருக்கு கொடுத்து உதவும் பண்பு இல்லாதவங்க, இவங்க எளிதாக பகைவரால் வீழ்த்தப்படுவார்கள். மனதில் துணிவு இல்லாதவராய், அறிய வேண்டியவற்றை அறியாதவராய், பொருந்தும் பண்பு இல்லாதவராய், பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும். நன்றி.